லோக்சபா தேர்தல் வரும்போது பிரத்யேகமா நம்ம நரேந்திர மோடி விஜய் சந்திச்சாரு. ரெண்டு பேருடைய நட்பும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நரேந்திர மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு கூட விஜய் நேர்ல போலாம் அப்படின்லாம் யோசிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு விஜய் மேல நரேந்திர மோடியும், நரேந்திர மோடி மேல விஜயும் ஒரு அன்பு கலந்த மரியாதையை வச்சிருந்தாங்க. இப்போ நரேந்திர மோடி பதவியேற்று இந்தியாக்காக பல சேவைகள் செஞ்சுட்டு வராரு. அத வரிசையில சினிமா துறைக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதையும் நீங்க நீக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவருக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காரு. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, பல வருஷங்களா சினிமா நல்ல விதமா வளர்ந்துட்டு வருது. சினிமா மூலமா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிறைய வருவாய்கள் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சினிமாக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சேவை வரி. அந்த சேவை வரி மூலமா முதலீடு பண்றவங்க எல்லாமே நிறைய லாஸ் ஆகுது. அப்படிங்கறதால சினிமாக்கு முதலீடு செய்யறதுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல சினிமா தியேட்டர்கள் இப்போ கல்யாண மண்டபங்களா மாறிக்கிட்டு வருது. அதனால இந்த சேவை வரியை ரத்து பண்றதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய நடிகர்கள் அமிதாப் பச்சன், ஷாருக் கான், மம்முட்டி, பவன் கல்யாண், இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இந்த சேவை வரியை ரத்து பண்றதுக்காக போராடி இருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு எந்த பலனும் கிடைக்காத இந்த நேரத்துல நீங்க தான் சினிமாக்கு இந்த மாதிரி சேவை வரியெல்லாம் ரத்து பண்ணிட்டு ஒரு நல்ல வழி கொடுக்கணும். ஏன்னா சினிமாவை நம்பி பல கோடிக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு விஜய்.